guys எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ பாரம்பரியமா ட்ரெடிஷனலா திவாலிக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நீங்க டைட்டில்ல பார்த்திருப்பீங்க என்ன ரெசிபின்னு. சோ நான் வந்து சுயம் தான் செய்றேன். சோ இன்னைக்கு இந்த சுயம் நான் எப்படி செய்றேன் அப்படின்றத தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வந்து சுயம் செய்யறதுக்கு வந்து 1 கப் அளவு நான் வந்து கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். சோ நான் இந்த கிளாஸ்ல வந்து 1 கப் அளவு வந்து நான் வந்து கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊத்தி இப்போ ஒரு 3 விசில் நான் வைக்க போறேன். வெச்சதும் பார்க்கலாம். நான் வந்து குக்கர் வந்து ஓபன் பண்ணிட்டேன். 3 விசில் வச்சு நான் வந்து இந்த வந்து பருப்பு வேக வச்சேன். சோ இந்த அளவுக்கு நெத்தா தான் இருக்கணும். இந்த மாதிரி குண்டு குண்டாவே இருக்கணும். ரொம்ப இழையா இருந்ததுனா அது வந்து நல்லா இருக்காது. இப்போ இத வந்து தண்ணி எல்லாம் இருத்துட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்ல ஆற வச்சு மிக்ஸில போட்டு இத வந்து அரைக்கணும். சோ அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆறறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம்னா வெல்லம் வந்து கரைச்சிடலாம். நான் வந்து வெல்லம் வந்து 1.5 கப் அளவு எடுத்துர்க்கேன். இதுல லைட்டா நான் தண்ணி விட்டுர்க்கேன். தண்ணி விட்டதுமே அதுவே வந்து கரைஞ்சி இவ்ளோ வருது. இப்போ வெல்லம் வந்து கரைஞ்சிடுச்சு. நம்ம இத வந்து வடிகட்டிடலாம். இதுல இருக்க தூசு மண்ணெல்லாம் வந்து ஃபில்டர் ஆயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து வடிகட்டுறோம். வடிகட்டி வச்ச வெல்லத்தை வந்து நான் திரும்பவும் குக்கர்லயே நான் வந்து ஊத்திருக்கேன். இப்போ நான் இந்த பருப்பையும் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பருப்பை இந்த வெல்லம் தண்ணி கொதிக்கும்போது இதில் நான் மிக்ஸ் பண்ண போறேன். இப்போ வெல்லத்துல வந்து ஒரு பிஞ்ச் அளவு நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வெல்லம் கொதிச்சு வரும்போது இந்த நான் அரைச்சி வச்ச இந்த பருப்பை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலரிட்டே இருக்கணும். நான் இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெல்லம் தண்ணியில் நம்ம இந்த பருப்பு போட்டதும் இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வரும். ஸோ ரொம்ப நல்லா கெட்டியாக வந்ததும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம கெட்டியாக வந்ததும் நம்ம இந்த வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெல்லம் தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகி நல்லா கட்டியாக வந்திருக்கு. ஸோ நல்லா கெட்டிப்பட்டுட்டே வருது இது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு அளவில் நான் வந்து இதை வந்து உருண்டை பிடிக்க போகிறேன். மைதா வந்து 1.5 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துருக்கேன். ஸோ இது வந்து தோசை ஊற்றுற பதத்துக்கும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கு. இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து கரைச்சி எடுத்துடணும். இதில் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா நீங்கள் அந்த வெல்லம் தண்ணியில் வந்து பருப்பு போட்டிங்க இல்லையா, ஸோ அதுலேயே கூட நீங்கள் வந்து ஏலக்காய் அப்படி இல்லைன்னா சுக்கு பொடி கூட சிலர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாவை வந்து கரைச்சி எடுத்துட்டு இப்போ அதை வந்து உருண்டை பிடிச்சி இதில் பொரிச்சு எடுக்கணும். இந்த வெல்லம் பருப்பு மிக்ஸை வந்து நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து உருண்டி வச்சிடலாம். நம்ம இந்த மைதா மிக்ஸில் வந்து நம்ம வந்து தேய்ச்சி இதில் வந்து போட போகிறோம். ஆயில் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போது அம்மா போடுறாங்க பாருங்கள். இப்போது நல்லா மேல் மாவு வெந்துடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சுயம் உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.